மதுரை மருத்துவக் கல்லூரியில டாக்டரா இந்த ஏழை மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 7.5% இடஒதுக்கீடுகள் இது போன்ற சாதனைகளை செய்யுதுங்க. அந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லைன்னாக்க இவரெல்லாம் இந்த டாக்டர்ங்கிற ஒரு கனவுக்கு வர முடியுமா? கனவுல தான் இருக்கும். அந்த வகையில இவர் நம்ம வாழ்த்துவோம், வரவேற்போம். அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி 7.5% இல்லாமலே இது போல 500 பேர் வந்தாங்க. ஏன்னா இது ஒரு செய்தியே அல்ல. இன்று ஒரு சிலர் மட்டுமே வருவதால் இது செய்தியாகிறது. ஏன்னா முன்னாடிலாம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி 500, 1000 அது பாட்டுக்கு, அதாவது அடித்தட்டு மக்கள் டாக்டரா மாறிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்தியா வந்திருக்காது. 2017 வரை இப்படிலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. 7.5 கூட இந்த வருடம் நீட் கோச்சிங் சென்டர் வருபவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்னங்க, கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு வரவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடுகள் செய்யும் சாதனைகள் அப்படிங்கிறத விட அந்த நீட்டை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம்னாக்க இன்னும் அந்த அடித்தட்ட மக்களுக்கு போய் அது போய் சேரும். ஒருவன்ட்டு 100 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அவன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து அவன் சிங்கிள் டீ குடிப்பதை காட்டி 10 ரூபாய் செய்யும் சாதனை அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இப்ப இருக்குது. என்ன பண்றதுங்க, இந்த நீட் தேர்வை ஒழிக்கிற வரைக்கும் இது தொடர்கதையா தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த அம்மாவுடைய சந்தோஷத்தை பாருங்க. அந்த பையனை அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர். இது மாதிரி எத்தனை வீடுகள்ல கனவுகளோட இருக்கிறாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவுகளோட இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிறது இந்த நீட் தேர்வு தான். இந்த நீட் தேர்வுங்கிறது ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு இது இந்த நீட் தேர்வுங்கிறது. அதை எந்த வகையில மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதை ஒழித்து கட்டணும். அதற்கான முயற்சிகளை நாமளும் போராட்டங்கள் தான் மெயின். போராட்டங்கள் பண்ணாதான் இதுவுமே சக்சஸ் ஆகும். இந்த நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கு நம்மளால என்ன முயற்சிகள் பண்ணமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அடுத்து பாருங்க, இன்னொரு செய்தி. அதாவது ஊபியில ஒரு பெண்ணு, ஒரு இல்லத்தரசி, ஒரு குடும்ப தலைவி, அவங்க எத்தனை குழந்தை அவங்களுக்கு பிறந்துக்கு தெரியுங்களா? சிறு வயசு தான் அவங்களுக்கு. இது வரைக்கும் 24 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. ஒண்ணு ரெட்ட குழந்தைகள் இருக்குது, ஒண்ணு சிங்கிளாவும் பெற்றிருக்கிறாங்க. இது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுலயும் அந்த பெண்ணை பார்க்கும்போது ஏதோ இப்பதான் கல்யாணம் ஆனது மாதிரி இருக்கிறாங்க. 24 பிள்ளைகளை பெற்றது மாதிரியே அவங்களுக்கு தெரியல. அவங்கள்ட்ட கேட்கிறப்ப, என்ன இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இவ்வளவு இளமையா இருக்கிறீங்களே, 24 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க, நம்ப முடியலையே அப்படிங்கிறப்போ அது இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. என்ன இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றதை நம்ம பாக்குறோம். அதையும் பாருங்க. इस साल में बच्चे कितने हैं? 24। कैसे हुए? सिंगल या 2 दर्जन? आप 2 और क्या बोले? हम 2, हमारे 2 दर्जन। हाँ जी। अच्छा, कैसे हुआ? सिंगल எப்படி மக்கள் பெருக்கம் அதிகமானாக்க பொருளாதாரம் சீரழியும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அது இப்போ அதிகமான பிள்ளைகள் பெற்ற இடங்கள்ல தான் அதிகமான விஞ்ஞானிகளும் அறிவியல் ஆய்வாளர்களும் உருவாகுறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அந்த ஒருத்தன் கடைசி பிள்ளையா வரக்கூடியவன் ஒரு 1 லட்சம் பேருக்கு சாப்பாட்டுக்கு நான் வழியை உண்டாக்குறவனா கூட இருக்கலாம் இல்லையா? விஞ்ஞானிகள் பிறக்கிறதும் அதெல்லாம் இறைவன் புறத்துல இருந்து வரக்கூடியது. அந்த ஒரு அதாவது தாய்க்கும் பிள்ளைகள் கொடுப்பது இருக்குது, அது இறைவனுடைய புறத்துல இருந்து. அதனால நாம இத மட்டுப்படுத்தணும். உடல் ரீதியா உடல் முடியல அவங்களால அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கலாம். ஆனா இப்ப உள்ள விலைவாசியில 24 பிள்ளைகளை பத்தி கடை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இது ரொம்ப கொஞ்சம் ஓவர் தான் அது. ஆனா இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? இப்ப இப்படி சொல்றாங்களே, இதே ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா
तो ठीक है। என்ன பண்ணிருப்பாங்க हाँ ठीक सुना है कि பிள்ளை 23 பெக்கிற साल का यंत्रों लड़का அப்படி होता இப்படி और अभी 24 बच्चे की माँ है, सही है क्या? हाँ ये सही है। बच्चा पैदा करने का मिशन है क्या जोड़े हुए हैं। அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய कितना दिन हुआ? இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த செய்தி போய் பரவி இருக்கும். ஆனா ஒரு ஹிந்து பெண் செஞ்சாக்க அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. 23 साल அவங்க பாட்டு அப்படியே கடந்து சென்றுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலயும் எத்தனை இந்துக்கள் எத்தனை பிள்ளைங்களை பெற்று இருக்கிறாங்க. இந்துக்களோட எண்ணிக்கை குறையுது, முஸ்லிம்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதுவும் சுத்த போய் முஸ்லிம்கள் எப்படி அதிகரிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்துக்களும் அதிகரிக்கிறாங்க மக்கள் தொகையில. அது வந்து கடைசியில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதிகம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது இந்த புரபகண்டா பார்க்கும்போது இப்ப இவங்களை வச்சு நம்ம பேசலாமா இல்லையா? ஒரு பொண்ணு 24 குழந்தைகளை பெற்றுருக்கிறாங்க, அதுவும் குறைச்ச நாள்ல எல்லாம் ட்வின்ஸ் சிங்கிள் அப்படின்னு பெற்று இருக்கிறாங்களே. இது வந்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எந்த ஒரு முஸ்லீமும் கேட்கல. क्या करते हैं बच्चे? ஆனா ஒரு முஸ்லீம் குடும்பத்துல ஒரு 10 பேரு 12 பேருன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே குய்ய முறைன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா பிள்ளையை பெற்று நாட்டுல வந்து ஜனத்தொகையை அதிகரிக்கிறாங்க, एक बात பிள்ளை ஜிஹாத் அப்படின்னு கூட பேர் வைப்பாங்க. அதுக்கு हम भी यही काम करते हैं। ஏன்னா ஒண்ணு ஜிஹாதுக்கு எல்லாத்துக்குமே ஜிஹாதுன்னு தான் பேர் வைக்கிறாங்க. अपने चैनल पे அது மாதிரி லவ் ஜிஹாதுன்னு வச்சது மாதிரி இது பிள்ளை ஜிஹாதுன்னு வச்சாலும் வைப்பாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா இதெல்லாம் வந்து யாரும் திட்டமிட்டு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செய்யறது இல்ல. அதுவா அவருடைய உடல் வாக பொறுத்தது இந்த குழந்தைகள் இருக்கிறதெல்லாம். ही कुछ बोले कि அந்த பெண்ணை அதை கேட்கும்போது அப்படியே வெட்கி அவங்க வந்து यानी कि दोनों साथ में தலைக்குணம் இருந்து பாக்குறோம். पति का सम्मान அந்த ரெண்டாவது கிராமத்து பெண்ணுங்கிறதுனால அந்த உடல் தைரியம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. हम कहते हैं हाँ கிராமத்து ஒரு குழந்தை பெற்றுட்டாக்கவே வந்து அப்படியே சுரண்டு போயிடுற பெண்கள் எல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கிறப்போ 24 பிள்ளைகளை பெற்றுட்டு இன்னும் இவ்வளவு இளமையா இருக்கிறது அந்த பெண்ணை பாக்குறப்ப நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. भतीजे हैं आपका இது மாதிரியான தாய்மார்கள் நம்ம நாடுகள்ல உருவாகணும். संभालते हैं बच्चे को ஊபியில அந்த பெண்ணை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. 24 பிள்ளை பெற்றதுன்னு அந்த பொண்ணை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? सबसे எல்லாம் ஸ்கூல் பாதி பேர் ஸ்கூல் போயிருக்காங்கன்னா பாதி பேர் வீட்டுல இருக்கிறாங்களா? बुआ ஒவ்வொரு தடையும் அவங்களை தயார் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும் हमको गोदी माना है அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க இது உப்புர்வாலா மெஹர்பானி, உப்புர்வாலா बच्चे मन के सच्चे கொடுத்தது. ஹம்தோ ஹமாரா தோ டசன், तो बारी बारी ஹம்தோ ஹமாரா தோ டசன், நாங்க 2 பேரு எங்களுக்கு 2 டசன்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா சொல்றாங்க. शादी यार का जब बात அதனால வந்து நாம வந்து யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது. அது எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் அது வந்து அந்தந்த உடல்வாக பொறுத்து அந்த பெண்கள் குழந்தைகள் பெற்றது அதிகரிக்கும். இதுக்கு வந்து மத சாயமும் ஜாதி சாயமும் பூசுறது தவறான ஒண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம எடுத்துக்கோம். हमसे भी सुंदर है। अच्छा सबसे बड़ी बात है कि स्कूल जाने वक्त कैसे तैयार करते होंगे आप दोनों मिलकर? या बच्चे का पापा करते हैं, कैसे कर लेते हैं? सब तैयार करते हैं मिलके। मिलकर करते हैं। हाँ